இப்போ அரசியல் ரீதியாக வந்தோம்னா எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் பேசின பேச்சில் கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்காங்கன்னு தேட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் விமர்சித்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு வரும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா 4 வருடமாக அமைதியாக இருந்துட்டு இப்போவாச்சும் சண்முகம் பேசுகிறாரு அப்படிங்கிற வகையில் அவர் பாராட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடியோட நிலைமை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோயம்புத்தூரில் போயிட்டு பேசுகிறார். ஏன் கோயம்புத்தூரில் அவர் பேசுகிறாருன்னா, கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்டுகளோட ஸ்ட்ராங்கான ஒரு இடம். எனவே என்னென்னா அங்கே கம்யூனிஸ்டுகளை விமர்சிப்பதன் மூலியமாக அது தன்னுடைய கருத்தை எதிரொலிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு பார்க்குறாரு. நாங்கள் எங்கே இருந்தோம் என்பது என்னன்னு சொன்னால், நீங்கள் பத்திரிகை படிக்கிற ஆளாக இருந்தாலோ அல்லது தினசரி தமிழ்நாடு நடக்கிற போராட்டம் பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்ட் கட்சி கொடி இல்லாமல் ஒரு நாள் எந்த நகரம் எந்த ஊர் ஒரு கிராமமோ ஒரு தெருவில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியத்தோடு போராடாத நாள் இன்னைக்கு கிடையவே கிடையாது. ஸோ களத்தில் போராடி கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக எதுவும் பேசலை சிபிஎம்மு, மாநில செயலாளர் இப்போ தான் பேசுகிறாங்க. 4 வருஷமாக தான் பேசிகிட்டு இருந்தோம், இப்போவும் பேசுகிறோம். எப்போ பேசுகிறதுங்கிற எல்லா டைமும் களத்தில் இருக்கும். உங்களுக்கே தெரியும், சென்னையெல்லாம் வீடு இடிக்கும் போது இன்னும் ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்தி கடுமையாக ஜனவரி பதவியேற்றிலேருந்து விமர்சிச்சுட்டு தான் வர்றாரு. திமுக பதவியேற்றும் பண்ணணும். அதே மாதிரி இங்கே முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இங்கே நம்முடைய இடிக்கும் போது ரோட்ல போராட்டம் நடத்தினார். டிஎம்கே வந்த உடனே என்ன திமுக அரசு திமுக முதன்மை செயலாளர் இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நீங்கள் இப்போ என்ன முடிக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ கண்ணப்படத்தில் நாங்கள் நடத்தின போராட்டம் என்ன, சாம்சங் போராட்டம் என்ன, 8 மணி நேரம் வேலை நேரத்தை உயர்த்தும் அதே நடத்தினுடைய போராட்டங்கள் என்ன, இப்படி எல்லா இடத்துலையும் என்ன நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த போராட்டங்கள் ஒரு வடிவம் காண்பிக்கப்படுவதில்லை. எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது கார்பரேட் மீடியாவில். வேற சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா அதுவே பெய்டு மீடியாவாகிடுச்சு. பல பேர்னா காசு வச்சு அவங்கவுங்க ரீல்ஸ் போட்டு மீடியா நடத்திட்டு போகிறாங்க. அப்போது ஒரே அரசியல் பலத்தை மட்டும் வைத்து கொண்டிருப்பதுனால அந்த வெளியில் அதனால எடப்பாடி அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் உண்மையிலே என்ன எடப்பாடி கோவத்தில் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வருவாங்கன்னு காத்துட்டு இருந்து இப்போ கம்யூனிஸ்டுகள் வரல, கூட்டணியில் பிஜேபி வந்தனால இனிமேல் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அப்படி ஒரு பார்த்தா இருந்தது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தாலும் ஒரு ஆர்வ கோளாறுன்னு அர்த்தம். அது அப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறோம். எந்த அடிப்படையில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் தேர்தலே பெரிய முற்றும் முடிவானலாம் கிடையாது. தேர்தலும் ஒரு பார்ட்டி, அவ்வளோதான். தேர்தல் அரசியல் மட்டுமே கம்யூனிஸ்ட் கட்சி நம்பி இல்லவே இல்லை. தேர்தல் அரசியலும் இந்த ஜனநாயக வெளியில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் அரசியல் இருக்கும்.